என்னுடைய திறமைக்கு இந்த வேலை தான் கிடைக்கும், என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த வியாபாரம் தான் என்னால் செய்ய முடியும், அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, என் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும், ஆனால் என்கிட்ட இருக்கிற வசதியை பார்க்கும்பொழுது ஒரு சிறிய அளவு தான் என்னுடைய குடும்பத்திற்கு செய்ய முடியும், அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது என்று மனிதர்கள் தங்களிடத்தில் உள்ள திறமையை வைத்து, தங்களிடத்தில் உள்ள செல்வத்தை வைத்து, தங்களை சுற்றி இருக்கும் அந்த சூழ்நிலையை வைத்து கணக்கு போடுறாங்க, ஒரு லிமிட் போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இது மனிதரால் கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால எதெல்லாம் கூடாது என்று மனிதன் நினைக்கிறானோ அதெல்லாம் தேவனால கூடும். பாருங்க, சாரால் தன்னுடைய கர்ப்பம் செத்து போனது தான், ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து ஈசாக்கை கொடுக்கிறாரா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க, செங்கடலில் இருக்கிறது, அங்கே மனுஷனால ஒன்றுமே செய்ய முடியாதான், கர்த்தர் செங்கடலை பிளக்கிறார். இப்படி நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாசரு பார்த்தீங்கன்னா மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, அவனால் உயிர் வர முடியாதுதான், ஆனால் ஏசப்பா அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். மனுஷனால என்னென்னலாம் கூடாதோ அதெல்லாம் கர்த்தரால் கூடும், தேவனால கூடும், ஏசப்பாவினால கூடும். யாருக்கு அவர் செய்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு. இல்லைனா மற்ற மதத்தினராக இருக்கலாம், ஆனால் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த தெய்வம் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி வாஞ்சியோடு வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் இது என்னால் முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு இனி கிடைக்காது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மேல் படிப்பு என்னால படிக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த உறவுகள் சீர்படாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய திறமையை வைத்து, உங்களுடைய ஞானத்தை வைத்து, உங்களுடைய சூழ்நிலையை வைத்து நீங்க கணக்கு போடுறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பாவின் இடத்துல சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், உங்களால முடியாத காரியத்தை ஏசப்பா செய்வார். God bless.